இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பதில் வாங்கிருங்க. இன்னொரு கேள்வி இருக்கு. 10 கேள்வி கேட்கறீங்க. 10க்கும் அமைச்சர்கிட்ட பதில் இருக்கல்ல, ஒன்னு வாங்கிட்டு பிறகு அடுத்தது. ஆக்சுவலா கடந்த ஆண்டு எங்க ஆட்சி காலத்தில் இருந்த 3.25 மீட்டர் ரோடு 5.5 மீட்டரா சிமெண்ட் சாலை மட்டும் அகலப்படுத்தி கொடுத்தோம். கிட்டத்தட்ட அப்ப இருந்து வனத்துறை மூலம் NOC வாங்குறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த கோரிக்கையை வச்சுட்டு. ஏன்னா நாங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அதில் அந்த சாலையை கடக்க முடியாமல் பஸ் ஒதுங்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அன்றைய காலத்தில் இழந்தோம். அப்படிப்பட்ட சாலை, இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை அரசு கவனத்தில் கொண்டு மீண்டும் பரிசீலனை பண்ணி வனத்துறையிடம் அனுமதி வாங்கி கூடிய விரைவில் சாலையை இருவழிச்சாலையை அமைத்து கொடுக்க வேண்டும் என கேட்டு, அதேபோல் அந்த பகுதியில் பூங்குளம் ஊராட்சியில் புதூர் கூட்ரோடு முதல் பூங்குளம் வரை 3.75 மீட்டர் வித்தில் இருக்கிற ரோடை அகலப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த 3 வருஷத்துல. இப்பதான் இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பதில் வாங்கி. ஒரு நிமிஷம் தான் ஐயா பேசிருக்கேன். இன்னொரு கேள்வி இருக்கு. அதை ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. 10 கேள்வி கேட்கறீங்க. 10க்கும் அமைச்சர்கிட்ட பதில் இருக்கல்ல, ஒன்னு வாங்கிட்டு பிறகு அடுத்தது. பதிலே கொடுத்துட்டாரு ஐயா. அதை நான் விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன். ரெண்டாவது அந்த கேள்வி இதில் சேர்த்து கேட்டுறேன். அந்த ஒரு பூங்குளம் ஊராட்சி சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் எனவும் கிட்டத்தட்ட 2 மாட்டி கேட்டுட்டேன். நகராட்சியில் வாணியம்பாடி நகராட்சி மைய பகுதியில் உள்ள செட்டியப்பனூர் கூட்ரோடு முதல் வளையாம்பட்டு வரைக்கும். ஏன்னா வளையாம்பட்டுலேருந்து கிருஷ்ணபுரம் ஊராட்சியில் நம்ம நகாய் ரோட்டில் இருக்க சாலையை அகலப்படுத்தி கொடுத்துருக்கோம். அங்கே தேவையே இல்லை. ஆனால் நகர மைய பகுதியில் கொடுத்தா பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் பதில் வரட்டு. இன்னொரு கேள்வி கேட்டாரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் குறிப்பிட்டதை போல வாணியம்பாடி என்பது வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கிற ஒரு ஊர். அந்த ஊர் தோல் தொழிற்சாலைக்கு பெயர் போன ஊர். நிரம்ப தொழிலாளர்கள் பணியிலே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். காரணம், எனக்கு அது பழைய பாராளுமன்ற தொகுதி. என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாணியம்பாடி இருந்தது. அதனால் வாணியம்பாடி அனைவரையும் நான் அறிவேன். அந்த அடிப்படையில் அவர் சொல்லப்படுகிற சாலை என்பது முக்கியமான சாலை தான், அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. எனவே ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். இது வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலையாக இருக்கிற காரணத்தினால்தான் அது விரிவாக்கத்தில் தடை இருக்கிறது. ஆனால் அங்கே அனுமதிக்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறேன். எனவே அதை அனுமதி பெற்று அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே இன்னும் சில சாலைகள் பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருக்கிறார். ஏன்னா அதை கொஞ்சம் கடிதமாக கொடுத்தா துறைக்கு அனுப்பி அதை விரிவுபடுத்தி கட்டாயம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி சாலை விரிவாக்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேள்வியை சின்னதாக கேட்டுறேன் தலைவரே. அமைச்சர் அவர்களே, அதுக்கு விலாவரியாக பதில் வேணும்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்க கோரிக்கை. எங்களோட வாணியம்பாடி தொகுதி மக்களின் அடுத்த துணை கேள்விதான். எனது துணை கேள்வி என்னவென்று அமைச்சர் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா மீண்டும் ஒரு முறை இந்த அவையில் பதிவு தெரியும். ஏன்னா 4 வாட்டி நான் கேட்டிருக்கேன். இதுக்காக கேள்விக்கு வாங்க. நியூட்டன் LC 81 ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்துக்களையும் 1 லட்சம் இஸ்லாமியர்களும் இணைக்கும் பாலம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கோரிக்கை. இதுக்காக 2024 பேசும்போது 36 கோடி இடம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்ட. ரயில்வே துறையிடம் நிர்வாகத்திடம் கேட்கும் போது கிட்டத்தட்ட தமிழக அரசு அந்த இடத்தை கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்கிறதுன்றதுனாலையும் கிட்டத்தட்ட 2 வருஷமா RUBயிலிருந்து சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்பட்டு ஒப்புதல் நீங்கள் கொடுத்தும் நம்ம தமிழக அரசாங்கம் இடம் கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்குதுன்னு ரயில்வே துறை நிர்வாகம் கொடுத்துருக்க காரணத்தினால இந்த பணி எப்போ வருமா? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 முறை தேர்தல் வாக்குறுதியாகவும் முதல்வர் அவர்களே இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான இது. இதனால நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டம், ரயில் நீங்க அதை விடுங்க. அது திரும்ப ரயில்வே பாலத்தோட ஐயா அது கேட்டுறேன். அதோட ஜங்ஷன் அடுத்ததுல தான் அந்த கேள்வி நீங்க முழுசா கேட்க விடல. அந்த பகுதி அந்த ரயில்வே கேட்ல வர்றது தான் அந்த சர்வீஸ் ரோடும் கூட. இதை கொடுத்தோம்னா இந்த பஸ் போக்குவரத்துக்கு நெரிசலை குறைஞ்சு பஸ் பள்ளி மாணவர்களும் RDO ஆபீஸ், நகராட்சி அலுவலகத்துக்கு, DSP ஆபீஸ் எல்லா பாலமும் அதற்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சாலையும் சரி செய்யப்படும். நகராட்சி ஒரே இடத்துல இருக்குங்க ஐயா. இது கிட்டத்தட்ட இத்தனை வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கான விரிவான ஏன்னா இந்த 3.5 வருஷம் ஏன் தள்ளி போச்சு? அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. நீங்க ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்ல வேண்டாம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இந்த ரயில்வே பாலம் என்பது முக்கியமானது தான். ஏன்னா இஸ்லாமிய கல்லூரியை கேத்தம்பேட்டி சாலை இணைப்பதற்காக
கடவுன் 81க்கு பதிலாக மேல்மாலம் கட்டுகிற ஒரு முக்கியமானதான். அது இஸ்லாமிய கல்லூரி என்பது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி வடார்காடு மாவட்டத்திலேயே. ஏன் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அங்கே தான் பேராசிரியராக இருந்து பணியாற்றினார். அப்படி ஒரு முக்கியமான கல்லூரி தான் அங்கே கல்லூரி மாணவர்கள் வந்து போவது என்பது நிரம்ப இருக்கிறது என்பதை நானும் அறிவேன். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால் ரயில்வேயில் வந்து மேம்பாலம் அமைப்பதற்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அதனால் வந்து கீழே இருக்கிற அண்டர் பாஸுக்கு தான் அவங்க ஒத்துக்கினாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரயில்வே கடவு பாலம் கட்டுவதற்காக மேற்கொண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க சாத்தியக்கூறு என்ற அடிப்படையில் அண்டர் பாஸ் என்று சுரங்கப்பாதை அமைக்கணும்னு முடிவு செய்யப்பட்டு அதற்காக 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நிலையெடுக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடக்குமா நடக்காதன்னா கட்டாயம் நடக்கும். நிலம் முடிஞ்ச உடனேயே அந்த அண்டர் பாஸ் வந்து அதாவது சுரங்கப்பாதை கட்டாயம் அமைக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.